சினிமா கொடுத்துட்டும் எப்படி இப்படி இருக்கீங்கன்னு தெரில. அடுத்து சேகர் சார், மடியில் இருக்க எல்லாருக்கும் நன்றிகளை தெரிவிச்சுட்டு, வசி ஒரு நல்ல இளைஞன். ஒரு நாள் ஒரு ஃபோன் வந்தது, உங்களுக்கு விருது கிடச்சிருக்கு அப்படின்னாங்க. கவன் படத்துக்கு சிறந்த வில்லன். மலேசியாவில் நினைக்கிறேன். ஒரு தமிழ்நாட்டிலேருந்து அந்த ஃபோன் வந்திருந்ததா என்னவா எடுத்துப்போன்னு தெரில. நான் நார்வேலேருந்து பேசுகிறேன் அப்படின்னு சொன்னோம். நார்வேனோடனே வேகமாக நெட்டில் போய் சர்ச் பண்ணி பார்த்தா பெரிய ஒரு விருது. ஒரு மாதிரி பயங்கரமாக ஜலதோஷம் பிடிச்சிருக்கு. ஒரு மாதிரி உடம்புலாம் தடன்னு ஆயிடுச்சு. படம் நடிச்சிட்டு இருந்தேன். அப்போது கண்ணெல்லாம் கலங்கி பயங்கரமாக இருந்தால் எல்லாரும் கேட்டாங்க, என்னன்னு கேட்டாங்க. மாதிரி நார்வேலேருந்து எனக்கு கவன் திரைப்படத்துக்காக சிறந்த வில்லன் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கண்ணீர் மல்க சொன்னேன். அவ்வளோ பெரிய ஒரு வேல்யூபிளான ஒரு விருது நார்வே திரைப்பட விருது. இப்போது சார் சொன்ன மாதிரி அந்த திரைப்படத்தினுடைய வேல்யூ என்னுடைய மைண்டில் எப்படி எடுக்கப்பட்டது அப்படின்னா, அது நார்வே அப்படின்னு சொல்லும்போது தான் அப்படி எடுக்கப்பட்டது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது ஒரு நேஷனல் அவார்டு, ஒரு ஸ்டேட் அவார்டு, அவர் சொன்ன மாதிரி ஆஸ்கர். ஸோ அந்த மனநிலை நமக்கு கிடச்சிது. அதனால் 15th இந்த அவார்டு நீங்கள் எப்படி இன்வைட் பண்ண முடியும்னு தெரில. ஆனால் 16th, 17th, 18th இப்போது நம்ம போர்த்தொழில் டைரக்டர், அயோத்தி டைரக்டர்லாம் நீங்கள் அங்கேயே கூட்டிகிட்டு போனீங்கன்னா இந்த விழா இன்னும் பெருசாகும் தான் என்னுடைய மனநிலை. நீங்கள் அதுக்கு தான் இன்னும் பாடுபடணும்னு நான் நினைக்கிறேன். அதுதான் பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த அவார்டை என்னால் போய் வாங்க முடியலை. அப்போ அவங்க சொன்னாங்க, நீங்கள் தான் வரணும், உங்கள் செலவில் தான் வரணும்னு சொன்னாங்க. அது கஷ்டம். நம்மளும் ஃபஸ்ட் படத்துக்கு பெருசாக சம்பளம் வாங்கலை. அந்த சம்பளம் குடும்ப செலவுக்கே பத்தாதுங்கிறது இங்கே இருக்க டைரக்டர்ஸ்க்கெலாம் தெரியும். அந்த விருதெல்லாம் போய் வாங்க முடியாது. ஏன்னா நீங்கள் விருது கொடுக்குறது எல்லா திரைப்பட விருதுகள், பெரும்பாலும் முக்கியமான திரைப்பட விருதுகள் எல்லாருமே வியாபாரமாக பண்ணிகிட்டு இருக்கிற விருதுகளுக்கு தான் வருமானம் இருக்கும். உங்களுக்கு எப்படி வருமானம் இருக்கும்? நீங்களும் விருதுகள் யாருக்கு கொடுத்துருக்கணும்? திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கும் திரு அஜித்குமார் அவர்களுக்கும் கொடுத்துருந்தா உங்கள் விருதும் ரொம்ப பெருசாக பாராட்டப்பட்டிருக்கும், பெருசாக போட்டப்பட்டிருக்கும், நிறைய பணங்கள் வந்துருக்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? போர்த்தொழில் டைரக்டர் கொடுக்குறீங்க, அயோத்தி டைரக்டர் கொடுக்குறீங்க. 2 பேரும் ஏழை பசங்க, பாவம், எப்படி வருவானுங்க? இல்லை, உண்மை சொல்கிறேன், நான் ட்ரூ சொல்கிறேன். ஸோ நல்லது ரொம்ப கஷ்டம் சார், பெருசாக வருது. ஆனால் வந்துச்சுன்னா அதை அழிக்கவே முடியாது. நீங்கள் வருவீங்க சார், நான் நம்புகிறேன். ஏன்னா அந்த அழுகை எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. மலேசியாவில் ஒரு ஸ்ட்ரீட்டில் நடிச்சிட்டு இருந்தோம். கவன் படத்துக்கு அப்புறம் எனக்கு படம் கிடைக்கல. ஆக்சுவலாக நான் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 6 months படமே இல்லாமல் வீட்டில் உட்காந்துருந்தேன். கவன் நல்லா ஓடிச்சு, பெரிய பேர் வந்துச்சு. அந்த 6 மாதம் திரைப்படங்கள் வராதுக்கான காரணம் எனக்கு இன்றைக்கி வரைக்கும் புரியல. அப்போ மலேசியாவில் கூப்பிட்டாங்க, ஒரு சின்ன சம்பளம் நடித்து நடு ரோட்டில் நிற்கும்போது நீங்கள் கொடுத்த விருது இருக்கு இல்லையா, அது இவ்வளோ தூரம் இழுத்துட்டு வந்திருக்கு. ரொம்ப பெருமையாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. ஸோ இந்த விருதுக்கு ஒரு பெரிய வேல்யூ இருக்குது சார். நீங்கள் அதை எப்படி நினைக்கிறீங்கன்னு தெரில. நாங்களாம் அதை ரொம்ப பெருசாக நினைக்கிறோம். நீங்கள் ஆஸ்காரோட சமமாக சொல்லிட்டு, நாங்கள் ஆஸ்கருக்கு மேலே நினைக்கிறோம். ஏன்னா அங்கேயும் பெரிய வியாபாரம் தான். ஆஸ்கார் இருக்கிறதுலே மிகப்பெரிய வியாபாரம். அந்த வியாபார தளத்துக்குள்ளே இல்லாமல் உண்மையாக இருக்கிற உங்கள் விருதுக்கு ஒரு பெரிய வேல்யூ இருக்குன்னு நான் நம்புகிறேன். ரெண்டாவதாக இந்த மேடை பர்டிகுலராக பிரசாத் ஸ்டுடியோ அந்த மேடை சார் கிட்டத்தட்ட இதுக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்குது. இந்த மேடையை சுற்றி நான் நாத்திகம் பேசலை. இங்கே ஒரு பெரிய ஆன்மா இருக்குது சார், அது சினிமா ஆன்மா. அந்த ஆன்மா கிட்ட அழுது நான் இன்னும் தோற்றதே கிடையாது சார். நீங்கள் அழுதது என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் நல்லது செய்கிறேனே, எனக்கு ஏன் எதுவுமே கிடைக்கல, நீங்கள் அழுதிங்க இல்லை, அது ஒன்று கிடைக்கும் சார், நான் நம்புகிறேன். ரொம்ப சீக்கிரமே நார்வே ஃபிலிம் ஃபெஸ்டிவலுங்கிறது ஒரு பெரிய இந்த உலகமே மதிக்கக்கூடிய, ஏன் உங்களுக்கே சில சூப்பர் ஸ்டார்கள் கூப்பிட்டு ஏன் எனக்கு ஒரு விருது தரக்கூடாது என்கிற காலம் ஒரு நாள் மிக விரைவில் வர்றதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.